ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3-in-1 சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான பீஸ் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம முழுக்க தேங்காய் பால் மட்டுமே பயன்படுத்தி செய்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் கேரட், பீன்ஸ் அப்படின்னு வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்காம முழுக்க பச்சை பட்டாணி மட்டுமே பயன்படுத்தி செய்கிறதுனால இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போது அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு குக்கர் லைட்டாக சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம், அது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆயில் லைட்டாக சூடானதும் அதில் ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடலாம். இதெல்லாம் லைட்டாக வதங்கினதும் இது கூடவே வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கி லைட்டாக பொன்னிறமானதும் ஒரு தக்காளியை நான் சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது ரெண்டையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கினதும் அது கூட 2 பச்சை மிளகா, 4லேருந்து 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் கை நிறைய புதினாவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விடணும். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேளை பச்சை மிளகாய் எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதே இந்த புதினாவையும் அதே மாதிரி பச்சை மிளகாவையும் அது கூட சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம பயப்படாமல் கொடுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் நான் 1 கப் பட்டாணியை முதல் நாள் நைட்டே ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கூட 1/4 கப் கெட்டியான தயிரை சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே காரத்திற்கு ஏற்ப மிளகாத்தூள் நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூட்லி இருக்கட்டும். பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை ஆட் பண்ணிடலாம். நான் 1 கப் நார்மல் ரைஸை 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 2 கப் தேங்காய் பால், தண்ணி கலக்காத தேங்காய் பாலை நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தேங்காய் பால் நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒரு சில குழந்தைங்க தனியாக தேங்காய் பால் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ரைஸ் வீக்லி 1 or 2 நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லது. தேங்காய் பால் சேர்த்ததும் ஒரு தடவை மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க, ரைஸ் எதுவும் உடையாத மாதிரி. அப்புறமா உப்பு சரி பார்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டுடலாம். இருக்கட்டும். 3 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் ஃபுல்லாக இறங்கினதும் இப்போ நம்ம அதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சுவையான பீஸ் பிரியாணி ரெடி. தேங்காய் பால் சேர்த்து செஞ்சதுனால வாசனையே அவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போது இதில் தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து மெதுவாக சாதத்தை கலந்து விடுங்க. நம்மளோட சுவையான பீஸ் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா 3-in-1 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.